வெல்கம் டு திவாடெக் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எபிசோடு வந்து இப்போ ஐபிஎல் மேட்ச்சில் டாப் 5 யாரெல்லாம் இருக்காங்க, பிலோ டாப் 5 யார் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஷேப்பில் பார்த்தாலே தெரியும். நான் வந்து இப்போ என்ன உங்களுக்கு விஷயம் என்னோடய ப்ரிடிக்ஷனாக நான் சொல்ல போகிறேன்னா, லீக் ஸ்டேஜ் முடியும் பொழுது யார் டாப் 5ல் ஃபினிஷ் பண்ணுவோம், யாரெல்லாம் பிலோ டாப் 5ல் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். என்னோடய ப்ரிடிக்ஷனில் எந்தெந்த டீம் ஃபீல்டிங் சரி, பேட்டிங்லேயும் சரி, பவுலிங் சரி, யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நான் இந்த அனாலிசிஸ் சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டீம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டீம் யார் வருவாங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் வர வாய்ப்பு அதிகம் இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ் பார்க்கும்பொழுது அக்சர் பட்டேல் கேப்டனாக இருக்கார். அவர் வந்து இந்தியா டீமுக்கு T20 சைடில் வைஸ் கேப்டனாக இருந்திருக்காரு. நிறைய கேப்டன்ஸ் கீழே விளையாண்டுருக்காரு, நிறையா அனுபவம் இருக்குது. ஆனால் ஐபிஎல் டீம் ஃபஸ்ட் டைம் கேப்டன் பண்ணுறாரு, நல்லா செமையாக பண்ணுறாங்க. பவுலிங் சரி, பேட்டிங் சரி. டெல்லி கேபிட்டல்ஸில் பேட்டிங்கில் வந்து ஃபாரினர்ஸ் வந்து சரி அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஃபாரின் சொல்லும்பொழுது பேட்டிங்கில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்கார், அவ்வளோதான். மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை. இந்தியன் பேட்டர்ஸ் தான் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த டீமையும் அவர் செமையாக ஹேண்டில் பண்ணுறாரு. பவுலிங் டீம்லேயும் ஸ்டார்க் இருக்கார், முகேஷ் குமார், மோகித் சர்மா, அப்புறம் இப்போ ஒரு லிப்ராஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கார். அவர் நல்லா பவர் பிளேயில் ஓவர் போட்டு நல்லா பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறாரு. அதுதான் பெரிய விஷயம். இப்போது நம்ம பவுலிங் நல்ல பவுலர் இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த பவுலரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், அந்த கேப்டன் வந்து எப்படி அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. மிச்சல் ஸ்டார்க் வந்து ஒரு மேட்ச் வின்னர். அவர் வந்து போன டைம் வந்து ஒரு மேட்சை விட்டுட்டார். நெக்ஸ்ட் டைம் வந்து அதை வந்து லேர்ன் பண்ணிப்பார். கண்டிப்பாக ஒரு மேட்ச் வின்னர் தான். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து மேக்ஸிமம் டாப் 1ல் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது டீம் வந்து நான் சொல்ல போகிற வந்து ரெண்டாவது டீம் வந்து அவங்க வந்து இப்போ பிலோ 5ல் இருக்காங்க. அவங்க வந்து யாருன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ரெண்டாவது இடம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது லீக் ஸ்டேஜ் முடியும் பொழுது. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்குவாடுன்னு பார்க்கும்பொழுது செம டீம். இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நம்ம எல்லாம் இந்தியன் பிளேயர்ஸ் தான். இந்தியன் டீமில் விளையாடுற கரண்ட் பிளேயர்ஸ் அவங்க எல்லாருமே. ஒரு 5 கேப்டன் இருக்காங்க டோட்டலாக வந்து சொல்லும்பொழுது. சூரியகுமார் யாதவ், பும்ரா, ரோஹித் சர்மா, பாண்டியா, அப்புறம் நியூசிலாந்து கேப்டன் சாண்டர் அவர் இருக்கார். இப்போ 5 டீம் அந்த டீமில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க இன்புட்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கும் பொழுது பவுலர்ஸும் செம்ம சைட், ஃபீல்டிங் செம்ம சைட் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இப்போ கண்டினியூவாக 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க வந்து அடுத்த மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. நிறைய மேட்ச் வின் பண்ணி டாப் 2ல் வர வாய்ப்பு அதிகம் இருக்குது. அவங்க இது கடந்த வருடங்களாக இதை தான் செஞ்சுருக்காங்க, செஞ்சு கோப்பையும் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட டீம் தான் இது. ரொம்ப டிசர்வான டீம் இவங்க எல்லாமே. இப்போ ரோஹித் சர்மா லாஸ்ட்டாக ஃபார்முக்கு வந்திருக்காரு. இப்போ எல்லாமே ஃபார்மில் இருக்காங்க. அவங்க எல்லாமே கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணி மேலே வந்தாங்கன்னா டாப் 2வை கண்டிப்பாக வந்துடுவாங்க. இது என்னோடய ப்ரிடிக்ஷன்.